ஹலோ பிரண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இனிவரும் எபிசோட்களில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது. இத்தனை நாட்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளியே வர, ஒரு குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து போகும் சூழ்நிலை உருவாகப் போகிறது. குறிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து வரும் கனவுதான் இந்த மிகப்பெரிய உண்மைக்கு காரணமாக மாறப்போகிறது. கருப்பசாமி சேதுவின் உருவத்தில் அவளுடைய கனவில் தோன்றி, நீ செய்த தப்பை எல்லாரிடமும் சொல்லாமல் இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது என்று எச்சரிப்பது போல பயமுறுத்துகிறார். அந்த கனவிலிருந்து அலறியபடி எழுந்த ஐஸ்வர்யாவால் அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. அருகில் தூங்கிக் கொண்டிருந்த சேதுவை எழுப்பி, மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறாள். ஆரம்பத்தில் சேது அவள் ஏதோ கனவு கண்டு பயந்து விட்டதாக நினைக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யா தொடர்ந்து அழுது கொண்டு, நான் செய்ததையெல்லாம் சொல்லப் போறேன், ஆனா என்னை வெறுக்காதீங்க என்று சொன்னதும் சேதுவுக்கு ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்பது புரிந்து விடுகிறது. முதலில் என்ன நடந்தது என்று முழுசாக சொல்லு, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்று சேது கேட்க, ஐஸ்வர்யா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தமிழ்செல்வி மீது சுமத்தப்பட்ட பழி முழுவதுமே பொய் என்று உண்மையை உடைத்து சொல்ல ஆரம்பிக்கிறாள். தமிழ்செல்வி வீட்டை விட்டு வெளியேறியதற்கு அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும், அவளை வீட்டை விட்டு அனுப்புவதற்காக திட்டமிட்டு தான் அந்த சம்பவங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் ஐஸ்வர்யா கூறுகிறாள். இதைக் கேட்ட சேதுவின் முகமே மாறிவிடுகிறது. நீ என்ன சொல்ற என்று மீண்டும் மீண்டும் கேட்க, ஐஸ்வர்யாதான் தமிழ்செல்வியின் போனை பயன்படுத்தி அவளுடைய அப்பாவிடம் பேசியதாகவும், அந்த ஒரு செயல் மூலமாகவே பல பிரச்சனைகள் உருவானதாகவும் ஒப்புக்கொள்கிறாள். மேலும் இதற்கெல்லாம் பின்னால் ஈஸ்வரி இருந்ததாகவும், தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னிடம் சில விஷயங்களை செய்யச் சொன்னதாகவும் சொல்லி கதறுகிறாள். இவ்வளவு பெரிய உண்மையை கேட்ட சேதுவால் அதிர்ச்சியை தாங்கவே முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களின் பின்னாலும் ஒரு சதி இருந்திருக்கிறது என்பதை நினைத்தவுடன் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போய்விடுகிறது. அதன் பிறகு சேது இந்த விஷயத்தை தனக்குள் வைத்துக் கொள்ளாமல் இரவு நேரத்திலேயே குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எழுப்பி ஹாலுக்கு அழைத்து வருகிறார். எல்லோரும் என்ன நடந்தது என்று புரியாமல் பதற்றத்துடன் நிற்க, சேது ஐஸ்வர்யா சொன்ன ஒவ்வொரு உண்மையையும் அனைவருக்கும் முன்பாக வெளிப்படையாகச் சொல்லுகிறார். குறிப்பாக ஈஸ்வரியின் பெயர் வந்தவுடன் அங்கிருந்த சூழ்நிலையே மாறிவிடுகிறது. ஈஸ்வரி உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்து ஐஸ்வர்யா தூக்கத்தில உளறுகிறாள். அவள் சொல்வதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யா இந்த முறை பின்வாங்காமல், நான் முழு நினைவோடுதான் பேசுறேன், என்னை இந்த விஷயங்களை செய்ய சொன்னது ஈஸ்வரி ஆண்டிதான் என்று உறுதியாக சொல்லிவிடுகிறாள். அதைக் கேட்டதும் குடும்பத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். குறிப்பாக ராஜாங்கம் தன்னுடைய காதுகளையே நம்ப முடியாமல் போகிறார். தமிழ்செல்வியை பற்றி இத்தனை நாட்களாக தாம் எடுத்த முடிவு தவறானதாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவருடைய மனதில் வேரூன்றுகிறது. அதே நேரத்தில் சித்ராவும் பதற்றமடைகிறார். ஏனென்றால் உண்மை இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை என்பதை அவர் உணர்கிறார். ஆனால் ஐஸ்வர்யா தொடர்ந்து, நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகிறாள். தமிழ்செல்வியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய மூவரும் சேர்ந்து திட்டம் போட்டதாகவும், ஒவ்வொரு சம்பவத்தையும் திட்டமிட்டு நடத்தி தமிழ்செல்வியை குடும்பத்திலிருந்து பிரித்ததாகவும் வெளிப்படையாக கூறுகிறாள். இந்த வார்த்தைகள் ராஜாங்கத்தின் மனதை உடைத்து விடுகின்றன. தமிழ்செல்வி மீது எந்த தவறும் இல்லாமல் சந்தேகப்பட்டு அவள் கர்ப்பமாக இருந்த நேரத்திலும் அவளுடைய நிலையை கூட புரிந்து கொள்ளாமல் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டதை நினைத்து அவர் தன்னையே குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் ஒரு அப்பாவாகவும் கணவனாகவும் குடும்பத்தின் பெரியவனாகவும் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று வருந்துகிறார். அதே நேரத்தில ஈஸ்வரியிடம் கடுமையாக கேள்வி எழுப்புகிறார். ஆனால் ஈஸ்வரி தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து தப்பிக்க முயற்சி செய்வதால் ராஜாங்கத்தின் கோபம் இன்னும் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு உண்மை சித்ராவின் வாயிலிருந்து வெளிவருகிறது. சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உண்மையில் திருமணம் நடந்ததா என்ற கேள்வியே அப்போது எழுகிறது. சித்ரா கோபத்தில், சேது ஐஸ்வர்யாவின் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை என்று சொல்லிவிடுகிறார். அந்த ஒரு வார்த்தை ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றுகிறது.
அவள் இதுவரை தன்னுடைய கழுத்தில் இருக்கும் தாலியை பார்த்து சேதுதான் தன்னுடைய கணவன் என்று நம்பி வாழ்ந்திருந்தாள். ஆனால் சித்ராதான் அந்த தாலியை சேதுவின் கையிலிருந்து வாங்கி ஐஸ்வர்யாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டதாக உண்மையை சொல்லும்போது அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. அப்போதுதான் திருமண மண்டபத்தில் நடந்த அந்த குழப்பத்திற்கு பின்னால் இருந்த உண்மையும் தெரிய வருகிறது. சேது அதிர்ச்சியில் எதையும் செய்ய முடியாமல் இருந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு சித்ரா அந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்த உண்மை ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கை எந்த அடிப்படையில் உருவானது என்பதையும் புரிய வைக்கிறது. அவள் சேதுவை பார்த்து, மாமா, நான் இத்தனை நாளும் உங்களை என் கணவன்னு நினைச்சுதான் வாழ்ந்தேன். இப்போ நீங்க என் கழுத்துல தாலியே கட்டலன்னு தெரிஞ்சதும் என்னால என்ன செய்யணும்னே தெரியல என்று கண்ணீர் விட்டு பேசுகிறாள். சேதுவுக்கும் அவளை பார்த்து பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருக்கிறது. தமிழ் செல்வியிடம்தான் செய்த மிகப்பெரிய தவறு. அவளை எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நம்பாமல் அவளுடைய வார்த்தைகளை கேட்காமல் கர்ப்பிணியாக இருந்த நிலையிலும் வீட்டை விட்டு அனுப்பியதுதான் அவனை உள்ளுக்குள் நொறுக்குகிறது. ராஜாங்கமும் இதே வேதனையில் உடைந்து போகிறார். தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு செய்திருக்கிறாள், அவள் மீது நம்பிக்கை வைக்காமல் நாமே அவளை துரோகம் செய்துவிட்டோம் என்று சேதுவிடம் சொல்லி அழுகிறார். அதன் பிறகு ராஜாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறார். முதலில் தண்டனையெல்லாம் பிறகு பார்க்கலாம், தமிழ் செல்வியிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்கணும் என்று கூறி அனைவரையும் உடனடியாக அவள் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்கிறார். ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யா முதலில் தயங்கினாலும் ராஜாங்கத்தின் கோபத்தை பார்த்து அவருடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இரவு நேரத்தில் அனைவரும் தமிழ் செல்வியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகிறார்கள். வீட்டில் இருந்தவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வருகிறார்கள். அப்பத்தா இந்த நேரத்தில் இத்தனை பேரும் ஒன்றாக வந்திருப்பதை பார்த்ததும் பயந்து போகிறார். என்ன நடந்துச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையா என்று கேட்க ராஜாங்கம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அதை பார்த்த அப்பத்தாவுக்கே அதிர்ச்சியாகிவிடுகிறது. எழுந்திரு ராஜாங்கம், என்ன நடந்துச்சு என்று முதலில் சொல்லு